வாழ்க வளம். நண்பர்களே, இந்த புனிதமான சனி தினத்திலே இனிமையான மாலை வேளையில தெய்வீக தியானத்தை தொடர்ந்து ஒரு மிக அற்புதமான ஒரு சிந்தனை. உடல் தன்னைத்தானே குணமாக்கும் முறைகள். இந்த உடல் என்பது இறைவன் கொடுத்த உச்சக்கட்ட கொடை அல்லது இறைவனுடைய உச்சக்கட்ட தன்மாற்ற நிலை. இதோட இறைவன் தன்மாற்றத்தை நிறுத்தி கொண்டார். அப்ப அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான இந்த உடலுக்குள்ள இருக்கிற அதிசயங்களை இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞான உலகம் கண்டறிய முயற்சி பண்ணது முடியல. ஏன்னா அவ்வளவு ரகசியங்கள். இதை பார்த்துதான் அத்தனை விஞ்ஞானமும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு ஒரு ஆகச்சிறந்த ஒரு நுட்பமான ஒரு கருவி, அதை இயற்கை படைக்கும் போது, இறைவன் தன்மாற்றம் பெறும்போது அது தன்னைத்தானே குணமாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாகத்தான் அதை பண்ணியிருக்கார். ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கிற மாதிரி, ஆட்டோமேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, தான் நடக்கிற மாதிரி. அப்போ அதை பற்றிய நுட்பம் நமக்கு பெரிதாக தெரியல. அப்படி தெரியாத போதுதான் இந்த உடம்பை நமக்கு எடுக்கிறோம். அப்ப இந்த உடலை பற்றிய ஒரு பெரிய அறிவை இன்னைக்கு நம்ம பெற போறோம். ஹீலர் அண்டு ஒரு சமுதாய நல விரும்பி என்று சொல்லலாம், ஷாம் ஐயா அவர்கள். அவங்க சிறு வயதா இருந்தாலும் இந்த சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா மாணவர்கள் பெரியவர்களுக்கான அந்த வழிகாட்டுதல் கவுன்சிலிங் எல்லாம் ரொம்ப சூப்பரா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா அவங்க நமக்கு உடல் தன்னைத்தானே குணமாக்கும் முறைகள் என்ற விஷயத்த சிறப்பா சொல்ல இருக்காங்க. அவங்க ஹீலிங் துறையிலையும் நல்லா சேவை செய்து கொண்டிருக்காங்க. ஐயா அவங்கள வாழ்த்தி வரவேற்று இந்த தெய்வீக சிந்தனையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். ஐயா வணக்கம். ஆடியோவும் ஸ்கிரீனும் தெரியுதுங்களா? ஐயா ஆடியோ ஓகே, வீடியோ தெரியல. வாழ்க வளம். ஐயா ஸ்கிரீன் கேக்குறாருங்க. ஐயா ஸ்கிரீன் தான் அவர் வீடியோ ஸ்கிரீன் தான் ஓகே, பிபிடி இல்ல. ஓகே ஓகே, ஸ்கிரீன் தெரியுது, ஸ்கிரீன் தெரியுது. உங்க வீடியோவும் ஆன் பண்ணிட்டா வீடியோவும் தெரியும். சூப்பர் சூப்பர், தெரியுதுங்கய்யா, நன்றி. சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இயற்கை மருத்துவம், எந்த ஒரு மருத்துவம், சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, அக்குபஞ்சர், கிரானிக் ஹீலிங், ரைக்கி, இப்படி எந்த ஃபார்ம் ஆஃப் நேச்சுரல் மெடிசன்ஸ் எடுத்தாலும் சரி, இல்ல உடலை நீங்க வந்து நீங்களே உங்க வீட்டுல குணப்படுத்திக்கிட்டு சில விஷயங்கள் செஞ்சாலும் சரி, விரதம் இருக்கிறது, இயற்கை உணவுகள் சாப்பிட்றது, இல்ல சில மருந்துகள் எடுக்கிறது, இப்படிலாம் நம்ம எடுக்கும்போது உண்மையிலே நம்ம உடம்பு வந்து குணமாகுதா இல்லையா? இப்ப நம்ம சரியான மருந்தை எடுக்கிறோமா? நம்ம உடம்பு குணமானா என்னென்ன விதிகள் எல்லாம் வந்து அது எந்த பேட்டர்ன்ல வந்து அது குணமாகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த மருத்துவம், இந்த முறை வந்து பார்த்தோம்னா அத்தனை இயற்கை மருத்துவத்துக்கும் உடம்பு வந்து ஒரு ஒரு எப்படிலாம் தன்னை கழிவுகளை வந்து வெளியே நீக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஹெரிங் அப்படின்ற ஒரு மருத்துவர் வந்து நமக்காக வகுத்து கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹோமியோபதியில இந்த கான்செப்ட் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க, ஹெரிங் வந்து சொல்லிட்டு. பட் எல்லா இயற்கை இதுக்கும் பொருந்தும். ஏன்னா நம்ம உடம்பு எல்லாமே வந்து உடல், மனம், ஆன்மா, இப்படி மூணோட கட்டமைப்பு தானே. அப்போ அதோட இயல்புல எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து உடம்புக்கு பாதிக்காம எந்த ஒரு மருத்துவம்லாம் வந்து அதை கையாளுதோ அத்தனை மருத்துவத்துக்கும் இந்த விதிகள் வந்து பொருந்தும். இப்போ நீங்களே ஏதாவது மருத்துவம் எடுத்துக்கிட்டா கூட இந்த விஷயங்கள் வந்து பொருந்துதான்னு பாருங்க. அப்படி பொருந்து வச்சுன்னா உங்களுக்கான சரியான மருத்துவம் நீங்க சரியான பாதையில செஞ்சுட்டீங்க. ஸோ இந்த ஹெரிங் லா ஆஃப் கியூர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நோய் அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு மையம், அதாவது சென்டர்ல இருக்கும். சென்டர்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆன்மா, பாடி, அதாவது ஆன்மா இருக்கு, சோல் இருக்கு, பாடி இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு டூலா, நமக்கு கனெக்டிங் டூலா இருக்கிறது வந்து மைண்ட் தான். ஸோ இந்த மைண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த நோய் வந்து தங்கி இருக்கு.
அப்போ மைண்ட்ல இருக்க ஒரு ஒரு அந்த ஒரு காசஸ் ஆஃப் டிசீஸ், அது மைண்ட்ல இருக்க ஒரு டிசீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம உடம்ப விட்டு வெளியேறுது அப்படின்றதுதான் ஹெரிங் லா ஆஃப் கியூர். இது மைண்ட்ல மட்டும் இல்ல, பிசிக்கலாவும் எப்படி வெளியேறுது அப்படின்றது இந்த ஹெரிங் லா ஆஃப் கியூர் வந்து சொல்லும். ஓகே, இப்போ மைண்ட் தான் அதில் இருக்க நம்ம பிபிடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சென்டர் அப்படின்றது மைண்டையும் குறிக்கும், நம்ம சென்டர் ஆஃப் த வைட்டல் ஃபோர்ஸையும் குறிக்கும். வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம உயிராற்றல், இந்த உயிராற்றலையும் குறிக்கும், நம்ம மைண்டையும் குறிக்கும். இந்த வைட்டல் சென்டர்ல இருந்து பெரிஃபெரி, அதாவது அவுட்டர் பாடிக்கு நம்ம வருது. இது முதல் விஷயம். அப்போ நம்ம ஒரு மருந்து வந்து எடுக்கிறோம், அதாவது உடம்புக்கா இருக்கலாம், மைண்டுக்கா இருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும்னா மைண்டு தான் வந்து கியூர் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து பாடியில வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ அதான் வந்து இந்த சென்டர் டு பெரிஃபெரி அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. அப்போ சென்டர், எந்த ஒரு மெடிசன் எடுத்தாலும் உங்க சென்டர் எந்த விஷயத்துக்காக உங்க மனம் பாதிக்கப்படுதோ அது கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த கம்ப்ளீட்டா அந்த டிசீஸ்ல இருந்து வெளியே வருவீங்க அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் லா. அப்போ நம்ம எடுக்கிற மெடிசன் அதுக்கு பொறுத்துதா அப்படின்றத பாருங்க. அடுத்ததா வந்து டாப் டு டவுன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஏதோ ஒரு தலைவலி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்க மருத்துவத்துக்காக போறீங்க அப்படின்னா, தலைவலி வந்து கியூர் ஆகி அந்த வலி வந்து பார்த்தோம்னா கழுத்துலையோ நெஞ்சிலையோ வயிற்றுலையோ இப்படி மேலேருந்து கீழே இறங்கி ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான அறிகுறி. இந்த அறிகுறி பேட்டர்னை வந்து நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம அம்மை நோய் நமக்கு வந்து வரும் இல்லையா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது இறங்கும் போது மேலேருந்து கீழே தான் வந்து இறங்கும். அப்போ இது வந்து ஒரு இயற்கையோட ஒரு இயல்பான குணப்படுத்தும். ஏன்னா அம்மைக்கு நம்ம எந்த மருந்து எடுக்கிறது இல்லை, உடம்பே தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறது. நம்ம வந்து வெறுமனே ஒரு பத்திய உணவு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், மற்றபடி நம்ம உடம்போட உயிராற்றலே அந்த டாப் டு பாட்டம்ன்ற பேட்டர்ன்ல வந்து குணமாயிட்டு வருது. இது வந்து ஒரு முக்கியமான விதி. ஏதாவது வலிகள் அப்படின்னீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன் பை ஒன்னா கீழே இறங்கிடும். அடுத்ததா வித்தின் டு வித்தவுட். அதாவது என்னன்னா உடம்புக்குள்ள இருக்க இப்போ தசை பகுதியிலையோ இல்ல உள்ள இருக்க மஜ்ஜையிலையோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அது உள்ள இருந்து அப்படியே வெளியே வரும். ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்டி உள்ள இருந்து அப்படியே வெளியே வருது, இல்ல ஒரு கழிவு பொருள் வந்து உள்ள இருந்து அப்படியே ஒரு கட்டியாகி வெளியே வருது, இல்ல இப்ப நம்ம சளி மாற்றுவர்கள் உள்ள இருந்து வெளியே வருது. உள்ள இருந்து எல்லாம் நவதுவாரங்கள் வழியா வெளியே வருதோ அதெல்லாமே கழிவுகள் நீக்கத்தோட ஒரு பேட்டர்ன். அடுத்ததா இம்பார்ட்டன்ட் ஆர்கன் டு லெஸ் இம்பார்ட்டன்ட் ஆர்கன். இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு ராஜ உறுப்புகள் அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க. அதாவது உடம்புல இருக்க 12 ராஜ உறுப்புகள். இப்போ நம்ம அதாவது 6 உறுப்புகள் ராஜ உறுப்பா இருக்கும். லங்ஸ், ஸ்பிளீன் மண்ணீரல், அடுத்து லிவர், ஹார்ட். ஸோ இந்த மாதிரியான ராஜ உறுப்புகள்ல இருந்து கிட்னி, இந்த மாதிரி ராஜ உறுப்புகள்ல இருந்து அடுத்ததா இருக்க துணை உறுப்பு மாறும். இப்போ உதாரணத்துக்கு லங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லங்ஸ்ல இப்போ இருக்க சளி தொந்தரவு இருக்கு, இல்லை லங்ஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அந்த டிசீஸ் ஆன விஷயம் வந்து அங்கேருந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடலுக்கு வந்து மாறும். அதாவது சளி தொந்தரவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மோஷன் ட்ரபுளும் இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து அங்கே டிசீஸ் வந்து இடம் மாறுது. ஸோ அப்படி இடம் மாறுறதும், அதாவது இம்பார்ட்டன்ட் ஆர்கான்லேருந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் ஆர்கானுக்கும் போகும். அதே மாதிரி இப்போ சளி பிடிச்சிருச்சு அது வெளியேறும்போது பார்த்தீங்கன்னா மூக்கு வழியை வெளியேறுது. இது லங்ஸோட ஒரு புற உறுப்பு. மூக்கு அப்படின்றது ஒரு புற உறுப்பு. அப்போ இங்கேருந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் ஆன மூக்குக்கும் வெளியேறும். ஸோ அதாவது ராஜ உறுப்புலேருந்து துணை உறுப்புக்கும் இடம் மாறும். அதே மாதிரி ஒரு முக்கியமான உறுப்பு உள் உறுப்புலேருந்து வெளி உறுப்பு புற உறுப்புக்கும் இடம் மாறும். இப்படி இடம் மாறுச்சுனாலே ஒரு நல்ல சைன், நம்ம வந்து குணமாகிட்டு இருக்கோம் அப்படின்றது. நிறைய நேரங்கள்ல இந்த இடத்துலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் பயந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இங்க இருக்க பிரச்சனை அங்க வந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கு தனியான ஒரு மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி எந்த மருத்துவமும் நம்ம பார்க்க தேவையில்லை. உடம்பு அது தன்னை குணப்படுத்திட்டு வர ஸ்டெப்ஸ்ல இருக்கு. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல பொறுமையா இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து என்ன ஆகிடும்னா ஹீல் ஆகி வெளியேற்ற வந்து இந்த நோயை வந்து குணமாக்கிடும். இந்த இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் செய்யறது யாரு அப்படின்னா வைட்டல் ஃபோர்ஸ், அதாவது நம்ம உடம்புல இருக்க உயிர் சக்தி தான். இந்த உயிர் சக்தியை அது அந்த ஒரு பாதிப்படைந்து இருக்கு. இந்த பாதிப்படைந்த நிலையிலேருந்து அதை வந்து கரெக்டா அந்த உடம்பு வந்து ஏதோ என்ன பாதிப்படைஞ்சிருக்கோ அதை நீக்கிறதுக்கு மட்டும் தான் அந்த மருத்துவமே தவிர அதை நீக்கிட்டு உயிராற்றலை செயல்பட வச்சுட்டோம் அப்படின்னா மற்றபடி எல்லாமே வந்து நம்ம உயிராற்றல் தான் குணமாக்குது.
உயிராற்றல் தான் வந்து அந்த சஸ்டைனா நம்மளை வந்து மருந்து இல்லாம நம்ம நோய் இல்லாம வைக்கிறதுக்கு அந்த உயிராற்றல் தான் முக்கியமான இது பங்கு வகிக்கும். ஸோ இதுவரையும் உங்களுக்கு ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீக் போலாங்களா? நீங்க போலாங்க ஐயா. சரி. அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆஸ்துமா அப்படின்ற மாதிரி ஒரு பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ரிவர்ஸ்ல போகும். ரிவர்ஸ்ல போனதுன்னா இப்போ ஆஸ்துமா வந்து டே 1ல உங்களுக்கு வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது சளி பிடிச்சிருக்கும், அதுக்கப்புறம் அது வீசிங்க கமிட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் அது ஆஸ்துமா மாறிடும். இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதுன்னா அது ரிவர்ஸ்ல அப்படியே போகுது. வீசிங் வரும், திரும்பி சளி நிறைய வெளியேறும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த கியூர் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நான் 2 3 சொன்னேன். இது மாதிரி 10 கூட இருக்கலாம். என்னென்ன நோய்கள்லாம் 1/1 வந்துச்சோ அப்படியே 1/1 ரிவர்ஸ் ஆகி வந்துட்டே இருக்கும். இந்த ரிவர்ஸ் பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இடையில இப்போ நம்ம ஒரு காரணத்துக்காக ஆஸ்துமா வந்திருப்போம். ஆஸ்துமா வந்து கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வீசிங் தனியாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு. ஒன்ஸ் இந்த ரிவர்ஸ் ஆர்டர் வந்து உடம்பு கொண்டு போனாலே உயிராற்றலை குணப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கறதுல ஆட்டோமேட்டிக்கா அது ரிவர்ஸ்ல வந்து கியூர் ஆயிடும். அடுத்ததா சிம்டம்ஸ் இடம் வந்து அது மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வலது மூட்டுல ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, அது ட்ரீட்மெண்ட் கொடுத்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடது மூட்டுக்கு போயிடுது. வலது கையில இருக்க பிரச்சனை இடது கையில் வருது. இந்த அதாவது வலது இடம் வளம் இப்படி மாறிக்கிட்டே இருக்கு. சேஞ்ச் ஆஃப் பிளேஸ்ல இருக்கு, வலி வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி மாறினாலும் ஒரு நல்ல சைன் தான், அது வந்து குணமாகுது. அது என்னன்னா இப்போ இந்த மாதிரி மூட்டுகள் வரும்போது நினைப்போம் வலது மூட்டுல தான் நமக்கு பிரச்சனை நினைச்சோம், இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தா இடது மூட்டுல இருந்துச்சு, அப்போ இதுவும் மோசமாயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. பட் மோசமாகல. நம்ம வைட்டல் ஃபோர்ஸ் வந்து அந்த கால் தான் 2 வேறையா இருக்கு, பட் வைட்டல் ஃபோர்ஸ் நம்ம உடம்பு முழுக்க ஒண்ணுதான். அப்ப என்ன அது வந்து குணமாகும் போது அந்த சர்க்குலேஷன் ப்ராசஸ்ல இங்க இருந்து அங்க மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்ததா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெடியூஸ் ஆஃப் சிம்டம்ஸ். சிம்டம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறது ஒரு நல்ல சிம்டம். அடுத்ததா இன்க்ரீஸ் ஆஃப் சிம்டம். இது ஏன் எப்படி நடக்குது? இந்த இன்க்ரீஸ் ஆஃப் சிம்டம் ஏன் நடக்குது அப்படின்னா சில நேரங்கள்ல கழிவுகள் வந்து அதிகமா தங்கும் போது ஒரு ஆர்கன்ல அவ்வளவு சீக்கிரம் வந்து வெளியேறாது. அதை வந்து நம்ம பாடி வைட்டல் ஃபோர்ஸ் வந்து சில சிரமங்கள் உள்ளாக்கி தான் அதை வந்து புஷ் பண்ணும். அப்படி புஷ் ஆகும்போது அந்த சிம்டம் வந்து இன்க்ரீஸ் ஆக மாதிரி இருக்கும். நல்லா சொல்லணும் அப்படின்னா ஒரு வைட்டல் ஃபோர்ஸ், அதாவது ஒரு ஒரு சக்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சுற்றிலும் ஓடிட்டே இருக்கு. இந்த சக்தி எங்கேயாவது நமக்கு வந்து தேங்கும் போது என்ன ஆயிடும்னா அது மேல்புறமா தேங்காம ரொம்ப ஆழமா, இப்போ உதாரணத்துக்கு தோல், தசை, எலும்பு உள்ள போயிடுச்சு வச்சுக்கோங்களேன். அப்படி உள்ள அதை போய் நோயா ஆகும்போது அந்த மாதிரியான நோய்கள் வந்து கலையும் போது என்ன ஆகும்னா ரொம்ப நாளா தேக்கி வச்சிருந்த அந்த கழிவுகள் அப்புறம் அந்த டிசீஸ் எனர்ஜி வந்து வெளியேறும் போது சில சிரமங்கள் வந்து ஏற்படும். அது வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும், வலி அதிகரிச்ச மாதிரி இருக்கலாம், தொந்தரவு அதிகரிச்ச மாதிரி இருக்கலாம். பட் அது வந்து ரொம்ப ஃபியூ டேஸ் தான். அது எத்தனை நாட்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட இது எல்லா கழிவுகளும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆட் நம்பர் ஆஃப் டேஸ், அதாவது 3, 7, 14, 21 இந்த மாதிரியான டேஸ்ல வந்து 1/1 வந்து அது வந்து போயிட்டே இருக்கும். கழிவுகள் வந்து நீங்கிட்டு இருக்கும். அது ஒவ்வொருத்தரோட உடம்புல இருக்க கழிவுகளை பொறுத்து. இப்போ உதாரணத்துக்கு இந்த 7 நாள் வச்சுக்கோங்க. இந்த 7 நாள் அப்படின்னா முதல் 2 நாள் லைட்டா அந்த சிம்டம் ஆரம்பிச்சு 3 நாள்ல இன்க்ரீஸ் ஆகி 4, 5ல அந்த 4, 5, 6, 7 வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைய ஆரம்பிக்கும். அப்படியே ஒரு பேட்டர்னா அப்படியே ஃபாலோ பண்ணி போகும், ஒரு வேவ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி 1, 2, 3 அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேல ஸ்டார்ட் ஆகி 2வது பீக்ல போயிட்டு 3rd டேல குறையும். இந்த மாதிரி தான் இப்படி மேலே குறைஞ்சு தான் வரும். இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆஃப் பேட்டர்ன்ல சொல்றது. இதுவும் ஒரு நல்ல சைன். இப்படி ஆட் நம்பர் ஆஃப் டேஸ்ல ஒரு கழிவுகள் வெளியேறிச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன்ல இருக்கும்போது இப்போ நீங்க நோய்வாய்ப்பட்டவங்களை பார்த்தோம்னா இந்த ஆட் நம்பர் ஆஃப் டேஸ்ல வந்து இந்த பேட்டர்ன்ஸ் வந்து இருக்காது. அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியான ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு காய்ச்சல் வந்து தொடர்ச்சியா இருக்கும், 7 நாள்ல அப்படின்னு குணமாகாது, 3 நாள்ல குணமாகாது, தொடர்ச்சியா இருக்கும். எந்த பேட்டர்னையும் இது ஃபாலோ பண்ணாது. பட் நீங்க ஒரு இயற்கை மருத்துவம் எடுத்து இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் வருது, ஒரு 3 நாள்ல சரியா போயிடும், 7 நாள்ல சரியா போயிடும் சொல்றாங்க. அது எப்படின்னா இந்த ஆட் நம்பர் ஆஃப் டேஸ்ல கழிவுகள் வெளியேறதுனால ஒரு பேட்டர்னை உடம்பு வந்து ஃபாலோ பண்ணி. ஓகேங்களா? ஸோ அந்த எலிமினேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா நம்மளோட 5 அவுட்லெட்ஸ் வழியா நடக்குது. அதே மாதிரி என்னென்ன ஃபார்ம்ல இருக்குன்னா மோஷன், யூரின், நம்மளோட ஸ்வெட்டு, சலைவா, சளி, காய்ச்சல்,
இந்த வழியா வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிக்குது. சரிங்களா? இது வந்து இப்போ மைண்ட்ல நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தா கூட இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகும். மைண்ட்ல வந்து ஒரு டிசீஸ் இருக்கு, இப்போ ஃப்ளவர் மெடிசன், க்ரானிக் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட மைண்ட்ல இருக்க ஒரு சிம்டம், ஒரு பிரச்சனை வந்து கியூர் ஆகும்போது இதே மாதிரியான பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால ஒரு ஒரு விஷயம் நீங்க வச்சுக்கோங்க. இப்போ மைண்ட்ல நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், பிசிக்கல் தனியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடியை வந்து ரெக்கவர் பண்ணிடும். ஓகே. ஸோ இப்போ அந்த மாதிரியான டைம்ல இருக்கும்போது ஒரு கழிவுகள் வெளியேறும்போது ஒரு முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பாடியில வந்து இந்த சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டர் வந்து எப்போ அதோட ஆளுமை வந்து முழுசா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சென்டர் அப்படின்ற உயிராற்றல் வந்து பார்த்தோம்னா இது முக்கியமா 3 வேலைகள் செய்யுது. ஒன்று மெயின்டெனன்ஸ் எனர்ஜின்னு சொல்றது, அதாவது நம்ம உடம்பு ஒட்டு மொத்தத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின்டைன் பண்றது, இம்யூன் சிஸ்டத்தை வந்து பில்டப் வச்சுக்கிறது. தானா உறுப்புகள்லாம் வந்து இயங்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனல் எனர்ஜி. உடம்புல உள்ளுறுப்புகள் நம்மளோட செயல்பாடு இல்லாமல் அது தானா இயங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஃபங்க்ஷனல் எனர்ஜி. அடுத்ததாக வந்து டைஜஸ்டிவ் எனர்ஜி. நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம், அதை டைஜஸ்ட் பண்ணி நமக்கு வந்து அதை சக்தியாக மாற்றி கொடுக்குது டைஜஸ்டிவ் எனர்ஜி. இந்த 3 வேலையும் முக்கியமாக வந்து செய்யுது. இதுல இப்போ நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது வந்து இந்த டிசீஸ் எனர்ஜி ஆகும். இப்போ வந்து பசி இருக்காது, தண்ணித்தாக இருக்காது. இந்த டைஜஸ்டிவ் தான் ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஆக்சுவலாக இது டிஸ்டர்ப் ஆகல, என்ன ஆகுது அப்படின்னா இந்த டைஜஸ்டிவ் எனர்ஜி மொத்தமாக எடுத்துட்டு போய் மெயின்டெனன்ஸ் எனர்ஜி கொடுத்துருக்கு. உடம்ப வந்து கியூர் பண்றதுக்கான வேலையை செய்யறதுக்காக இதை ஒரு சக்தி வந்து 3 இதாக பிரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க, 3 மையமா பிரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க. ஒரு மையத்துல இருந்தா மட்டும் சக்தி பத்தலை, நம்மளோட உடம்புல இருக்க நோயை சரி பண்றதுக்கு ஒரு மையத்துல சக்தி பத்தலை அப்படின்னா டைஜஸ்டிவ் எனர்ஜி அந்த மையத்துல சக்தியை வந்து அப்படியே எடுத்துக்குது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சிவியரா போகுது, காய்ச்சல் அந்த மாதிரி வருது, இல்ல மயக்கம் வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உடம்புல இப்ப இருக்க மெயின்டெனன்ஸ் எதுவும் சுத்தமா பத்தல இந்த நோயை வந்து சரி பண்றதுக்கு. அப்போ ஃபங்க்ஷனல் எனர்ஜி இந்த 2வது பார்ட்டையும் மொத்தமா எடுத்துக்குது. சரிங்களா? இந்த 2 பார்ட்டையும் மொத்தமா எடுத்ததுக்கு அப்புறம் மொத்தமா மெயின்டெனன்ஸ் எனர்ஜிக்கு போயிடும். இப்போ ஒரு காய்ச்சல்லாம் வந்ததுன்னா இதான் நடக்கும். நம்மளால நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, உடம்பு ரொம்ப சோர்ந்து இருக்கும், உடம்புக்கான எனர்ஜியே இருக்காது, ஃபங்க்ஷனல் எனர்ஜி சுத்தமா இருக்காது. அப்போ இந்த டைஜஸ்டிவ் எனர்ஜி, ஃபங்க்ஷனல் எனர்ஜி மொத்தமா எடுத்துட்டு போய் என்ன பண்ணுறோம், மெயின்டெனன்ஸ் எனர்ஜி எடுத்துட்டு போயிருக்கு. அது ஒரு 3 நாள் 4 நாள் காய்ச்சல் இறங்கினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொஞ்சம் இயங்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் உள்ளுறுப்புகள் இயங்க ஆரம்பிக்குது, டைஜஸ்டிவ் எனர்ஜி வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது, ஒரு பசி வரும். அதனால தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் எனர்ஜி, நம்மளோட உயிராற்றல் வந்து நம்ம நோயை குணப்படுத்துறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்போ போய் நீங்கள் ஒரு உணவு சாப்பிட்டீங்க, பசிக்காம ஒரு உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ் எனர்ஜி இல்லையா, ஓகே உள்ள உணவுனால திரும்பி அதோட பகுதி வந்து டைஜஸ்டிவ் பார்ட்டு கொடுத்துரும். அப்ப நம்ம நோய் உடம்பை விட்டு சரியாகிறது இன்னும் கொஞ்சம் தாமதமாகும். சரிங்களா? ஸோ இந்த இதனாலதான் பசிக்கும் போது நம்ம வந்து சாப்பிட சொல்றது. ஸோ தேவையில்லாம நம்ம எனர்ஜியை வந்து விரயம் பண்ணிடணும். நம்ம வந்து எனர்ஜி கிடைக்கிறதுக்காக சாப்பிட்றோம், பட் பசி இல்லாம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு தேவையில்லாத எனர்ஜி வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் எனர்ஜிலேருந்து எடுத்து அது விரயமாக்கும். சரிங்களா? அப்போ அந்த எனர்ஜி தேவையில்லாம விரயமாச்சு அப்படின்னா இன்னும் தாமதமாகுது நம்ம வந்து குணமாகுது. இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? சாட்ல கூட கேளுங்க. ஐயா டவுட் நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு வச்சுக்கலாங்க ஐயா. முடிச்சு வச்சுக்கோங்க. சரி. ம். ஓகே. ஓகே. இப்போ வந்து அப்போ நான் ஃப்ளவர் மெடிசன் பண்றதுனால இதை நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி எப்படி வந்து இந்த ஃப்ளவர் ரெமடிஸ் வந்து மைண்ட்ல வந்து ஒர்க் ஆகி எப்படி வந்து எனர்ஜி போர்டில் ஒர்க் ஆகுது அண்ட் அது எப்படி வந்து கியூர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் வந்து ஷேர் பண்றேன். ஸோ நம்ம உடம்புல வந்து மைண்ட்ல ஃபார்ம் ஆகிற டிசீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு டிசீஸ் எனர்ஜியா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒரு ஆறால ஒரு உயிராற்றல வந்து பார்த்தோம்னா டிசீஸ் எனர்ஜி இருக்கும், நார்மல் எனர்ஜி இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கிறது வந்து நல்லா ஃப்ரீ ஃப்ளோவிங்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும், அது மூவ் ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் டிசீஸ் எனர்ஜி அப்படி இருக்காது, ரொம்ப கிராஸராக இருக்கும். அது வந்து எனர்ஜி மூவ்மெண்ட்டே அங்கே இருக்காது. அது வந்து ஒரு தேங்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தேக்கத்தில் இருக்கும்.
அங்க அந்த தேங்குற எனர்ஜி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வலியாவோ இல்லை ஏதோ ஒரு அசௌகரியமாவோ உங்க உடம்பு வந்து பிரதிபலிக்கும். அப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அசௌகரியம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து எனர்ஜி தேங்கி இருக்கு, அது மூவ்மெண்ட் இல்லாம அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த ஃப்ளவர் ரெமடிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டான மைண்ட் செட்டை நீங்க பார்த்து கொடுக்கும்போது அந்த டிசிஸ்ட் எனர்ஜி அங்கேருந்து வந்து ரிமூவ் பண்ணிடும். அப்போ அந்த எனர்ஜி வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஃப்ரீ ஃப்ளோவா ஓட ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இது எல்லாமே பண்றது வந்து நம்ம உயிராற்றல் தான். இது எப்படி நடக்குது அப்படின்னா, எப்படி டிசீஸ் எனர்ஜி அங்கேருந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இது எல்லாமே வந்து நம்ம எமோஷன், மைண்டுக்கான ஒரு எமோஷன் தான். ஏதோ ஒரு எமோஷனை நம்ம வந்து ஸ்டக் ஆகி நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா அது கரெக்டா அந்த ஸ்டக் ஆகி நிற்கிற எமோஷன் வந்து எல்லாமே ஒரு சக்கராஸ்ல வந்து அதுதான் வந்து ஒரு பேட்டர்னா பதிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளான ஒரு கோவம்னு வச்சுப்போம். கோவப்படும் போது என்ன ஆகும்னா சோலார் பிளக்ஸஸ் அப்படின்ற சக்கராஸ் வந்து அதிகமா வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த சக்கராஸ் வந்து அந்த கோவத்துக்கு உண்டான எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை கியூர் பண்றதுக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னா இமீடியட்டா என்ன ஆகும்னா நம்ம அந்த மெடிசன் வந்து சக்கராஸ்ல போய் ஒர்க் ஆகும். சக்கராஸ்ல ஒர்க் ஆகி அந்த டிசீஸ் எனர்ஜி கோவத்துக்கு உண்டான எனர்ஜியை வந்து அங்கேருந்து ரிமூவ் பண்ணிடும், எலிமினேட் பண்ணிடும் அங்கேருந்து. ஏன்னா இது வந்து அந்த கோவத்துக்கு ஆப்போசிட்டா இருக்க எனர்ஜியா இருக்கும். ஸோ அப்படி போய் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் வந்து பேலன்ஸ் ஆகும். இந்த கோவத்துக்கு வந்து திருப்பி அந்த இன்சிடென்ட் நினைச்சா கூட நமக்கு அந்த கோவம் வராத மாதிரி ஒரு பேலன்ஸ் நேச்சர் பேலன்ஸா அந்த மைண்டை கொண்டு வரும். ஒன்ஸ் மைண்ட் வந்து பேலன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நம்ம வைட்டல் ஃபோர்ஸ் வந்து உடம்புல என்ன பிரச்சனையோ அதுக்கு உண்டான சொல்யூஷனுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா இந்த மைண்டை பேலன்ஸ் பண்றது மட்டும்தான். மைண்டை பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹீலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போ நீங்க மெடிடேஷன் பண்றீங்க, மெடிடேஷன் பண்ணி அட் டைம் ஒரு நல்ல ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஸ்டேட்ல இந்த மைண்ட் பேலன்ஸை நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா அப்பையும் இந்த ஹீலிங் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். உங்க சக்கராஸ்ல இருக்க அந்த டிசீஸ் எனர்ஜி ரிமூவ் ஆகி ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் வந்து பேலன்ஸ் ஆகும்போது, ஏன்னா அந்த ஆல்ரெடி இருக்க அந்த ஸ்டாக்னன்ட் எனர்ஜி ரிமூவ் ஆனாதான் அந்த மைண்ட் பேலன்ஸ்க்கே வரும், இல்லைன்னா வரவே வராது. ஸோ அந்த மெடிடேஷன் இந்த எனர்ஜி லெவல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சக்கராஸ் வந்து ரிமூவ் ஆகி மைண்ட் பேலன்ஸ் ஆகும்போது அந்த ஹீலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க மைண்ட் அண்ட் சோல் வந்து ஹார்மோனியில் இருக்கும். அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இந்த பேலன்ஸான டைம்ல. எப்பெல்லாம் உங்க மைண்ட் அண்ட் சோல் வந்து ஹார்மோனியில் இருக்கோ அப்பெல்லாம் உங்க ஹீலிங் ப்ராசஸ் வந்து நல்லா இருக்கும். அப்பெல்லாம் வந்து உங்க பாடியை வந்து ரொம்ப லைட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஏன்னா மைண்ட் வந்து எங்கேயுமே வந்து சோலோட அப்போஸ்டா இல்லை. ஸோ இந்த ஹார்மோனி தான் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளோட ஒரு ஹீலரோட இல்லை வந்து நீங்க பார்க்குற ட்ரீட்மெண்டோட முக்கியமான என்னன்னா அந்த மைண்ட் அண்ட் சோல் வந்து ஹார்மோனி ஆயிருக்கும். இது ரெண்டுத்தையும் ஹார்மோனி ஆயிட்டாலே பிசிக்கல் பாடியில் இருக்க டிசீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கியூர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நீங்க எந்த மெடிசன்ஸ் எடுத்தாலும் இது நடக்குதா அப்படின்றத பாருங்க. இது எல்லா இயற்கை மருத்துவத்திலும் இது நடக்கும். சரிங்களா? உங்களுக்கு இது விஷயம் உங்களுக்கு வந்து கான்செப்ட் இவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் கேளுங்க. ஏன்னா நீங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்க லைஃப்ல நோய்கள் வந்திருக்கும் போயிருக்கும். அதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஐயா வாழ்க வளமுடன். முடிச்சிட்டீங்களாங்க ஐயா கிளாஸ்? முடிச்சாச்சு. சரிங்க சரிங்க. ஆமா, வாழ்க்கை நிறைவு செய்துட்டு டவுட் யாராவது இருந்ததுன்னா டவுட் கேட்டு. ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பையா. அதாவது ஷியாம் ஐயா வந்து இன்னைக்கு நமக்கு கொடுத்த தலைப்பு உடல் வந்து தன்னைத்தானே குணமாக்கும் முறைகள் அப்படின்ற தலைப்புல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைரிங் லா ஆஃப் கியூர், எப்படி வந்து நம்ம உடம்பு வந்து குணப்படுத்த முடியுது அப்படின்றத பத்தி வந்து ஐயா வந்து நமக்கு வந்து அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு தலைவலி வந்தா எப்படி ஆகுது, மேல இருந்து ஒவ்வொரு இதா வந்து இப்ப தலைவலி சரியான அடுத்து கழுத்து வலி, இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பா வந்து நமக்கு வந்து பெயின் வந்துதான் சரியாகுது அப்படின்றத பத்தி சொன்னாங்க. அதுக்கான சிம்டம்ஸ் எப்படி வருது, அது எந்த மூலமா அது வந்து கிளியர் ஆகுது நமக்கு அப்படின்றத பத்தி ஐயா வந்து மிக தெளிவா அழகா நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம பாடியில இருந்து கழிவுகள் வந்து வெளியில போறது மூலமாவும் வந்து நமக்கு நம்மளோட உடல் வந்து தன்னைத்தானே வந்து குணமாக்க முடியும். அதே அந்த எப்படி நம்ம உடம்பு வந்து வேர்க்கிறது மூலமாவோ அல்லது மோஷன் மூலமாவோ யூரின் போறது மூலமோ அந்த மாதிரி வந்து கழிவுகள் வெளியில போறது மூலமாவும் நம்ம உடம்புகள் வந்து தன்னைத்தானே வந்து குணமாக்குது அப்படின்னு.
நம்ம உடம்புல வந்து இந்த மாதிரினா நம்ம சாப்பிட்ட உணவை வந்து முழுசா நம்ம பசிக்கும் போதுதான் சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடாத நேரத்துல வந்து உடம்பு வந்து பாதிக்கப்படுது அப்படின்றத பத்தியும் ஐயா வந்து மிக தெளிவா சொன்னாங்க. அதே மாதிரி மைண்டு ஹார்மோனி ரெண்டுமே வந்து நம்ம மைண்டை பொறுத்தது, ரெண்டுமே வந்து இணைஞ்சிட்டாலே வந்து எல்லாமே கியூர் ஆயிடும். மெடிடேஷன் மூலமா நம்ம எனர்ஜி வந்து எப்படி நம்மளுக்கு ஒரு பாதிப்பு இருக்கிற இடத்துல வந்து ஹீல் ஆகுதோ, அந்த மாதிரி அந்த மைண்டும் அந்த ஹார்மோனி வந்து நம்ம எந்த ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாலும் அது வந்து இணைஞ்சிட்டாலே வந்து நம்ம உடம்பு முழுமையா வந்து குணமாகும் அப்படின்றத பத்தியும் ஐயா மிக தெளிவா நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க. ஐயாவை வந்து துரிய நிலையில இருந்து வாழ்த்திடலாம். ஷியாம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா கேள்வி கேட்கிற அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? அம்மா வாழ்க வளமுடன். அறிவிப்புகள் மட்டும் கொஞ்சம் நம்ம கொடுத்துட்டு கேள்வி பதில் போயிடலாமா? அதுக்குள்ள அன்பர்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் யோசிச்சு வைங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அறிவிப்புகள் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கேள்வி பதில் போயிடலாம். ஓகேங்கம்மா. சில முக்கிய அறிவிப்புகள். அதாவது 6 மாதம் 3 நாட்கள் 3வது வாரத்தோட வெள்ளி, சனி, ஞாயிறு அதுல நேரடி பட்டறை வகுப்பு வந்து மலையப்பாளையத்துல வந்து நடைபெற இருக்கு. 18ஆம் தேதியிலிருந்து இந்த பயிற்சி வந்து நடக்க இருக்கு. 50 பேருக்கு வந்து அனுமதி இருக்கு. வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் தயவு செய்து அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறதுக்கு கேட்டுக்கொள்கிறோம். இதுல வந்து சிறப்பா வந்து ஏஎஸ்ஆர் ஐயா எல்லாருமே வந்து நமக்கு இந்த பட்டறை வகுப்பு சிறப்பிக்கிறதுக்காகவே வந்து வர்றாங்க. வாய்ப்பு இருக்கிற அனைத்து அன்பர்களும் இதுல கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால மாணவர்கள் பயிற்சி இருக்கு. அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன்மா. கோகிலா அம்பாளம்மா வாழ்க வளமுடன். எல்லாமே சொல்லிடவாம்மா? ஓகேம்மா. வாழ்க வளமுடன். இன்று இரவு 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை காலை அதிகாலை 4:30 மணி முதல் 9 மணி வரை, அதாவது நாளைக்கு மாணவர்கள் பயிற்சி இருக்கு. 9 மணி வரை காலையில் உள்ள அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால மாலை நிகழ்வுகள் எதுவும் இருக்காது. சோ வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கோகிலா அம்பாளம்மா வாழ்க வளமுடன்மா. டவுட் கேட்கலாமா ஐயாட்ட? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அது பசி எடுத்தாதான் சாப்பிடணுங்கிறீங்க. எனக்கு சுகர் இருக்குன்னா நம்ம பசி இருந்துகிட்டே தான் இருக்குங்க. எந்த நேரம் பசி குறையறது இல்ல. சாப்பிட்டாலும் பசி இருக்கு. மாத்திரை போடுறீங்களா நீங்க? இல்ல மாத்திரை எல்லாம் எதுவும் எடுக்கிறதில்ல. இயற்கையான முறையில யோகா இதான் சரி பண்ணிட்டு உணவு முறையில தான் கரெக்ட் பண்ணிட்டு தரேங்க. எப்பயுமே பசி இருக்குங்களா உங்களுக்கு? பசி இருந்துட்டே தான் இருக்குங்க. அதிக பசி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரத்திலேயே பசிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு ஏதாவது ஃபுல்லான மாதிரி ஃபீல் இருக்குங்களா? கொஞ்சோண்டு சாப்பிட்டதுக்கு? ஆமா, கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிரும், போதுன்னு விட்டுரும். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பசிக்கும். அது பசி இல்லைங்கம்மா. அது என்ன ஆகுது அப்படின்னா, உடம்பு வந்து பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல உணவு எடுத்துக்கும். இந்த மாதிரி வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டோன்னா வந்து ஃபுல் ஆகாது. அப்போ இது என்ன இயல்பு எழுந்து மாறி இருக்கு. சரிங்களா? அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல பசி எடுக்க விடணும்னா, இப்போ உங்களுக்கு வந்து வயிறு வந்து உங்களுக்கு புண்ணா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து உடனே வந்து உங்களுக்கு பசி வர இருக்கு. அப்போ நீங்க முதல்ல அதை சரி பண்ணிக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து வயிறு புண்ணு இருக்குங்களா? ஆமாமா. வயிறு வந்து அதிகமான அமிலம் சுரந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. அதனால உங்களுக்கு வந்து பசி எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது உண்மையான பசி இல்ல. அது உண்மையான பசி அப்படின்னா நீங்க நல்ல பசி இருக்கு, நிறைய உணவு சாப்பிட முடியும். அதாவது உங்களுக்கு தேவையான உணவு நல்லா எடுத்துட்டீங்க, அந்த அந்த வயிறு வந்து உப்புன மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டாலும் இந்த ஃபுல்லான ஃபீல் வந்து இருக்காது. ஆமா, ஏப்ப வந்துட்டே இருக்குங்க அடிக்கடி. ஆமா ஆமா. அப்ப நீங்க வந்து அதுல ஏதோ உங்களுக்கு வயிற்று ப்ராப்ளம் இருக்கு, அதை நீங்க சரி பண்ணிக்கணுமா? ஏன்னா உங்களுக்கு சாப்பிட்டோன்னு இப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா நீங்க சாப்பிட்டோன்னு உங்களுக்கு தூக்கம் வராது.
ஆமாங்க ஐயா. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா மண்ணீரல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது முழுமையான இயக்கத்துல வந்து அது அது இயக்கத்துல ஏதோ ஒரு சின்ன சக்தி பரிமாற்றத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா சரி இப்ப சரி. மண்ணீரோட வேலை என்னன்னா நீங்க ஒரு உணவை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்டோன்னா அதுல இருந்து சத்தை பிரிச்சு உடம்புக்கு கொடுக்கணும். அப்படி உடம்பு ம். கரெக்டா கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம நீங்க சாப்பிட்டோன்னா எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. ஆமா. இந்த மாதிரி சோர்வு தட்டாது. அப்போ சாப்பிட்டோன்னே உங்களுக்கு சோர்வு தட்டுது தூக்கம் வருது அப்படின்னாலே மண்ணீரோட சக்தி அதை உள்வாங்கி அதை கிரகிச்சு மற்ற உறுப்பு கொடுக்கறதில்ல. அது ஏதோ ஒரு எனர்ஜியில சின்னதா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதை நீங்க சரி பண்ணிட்டா போதும். சின்ன விஷயம் தான் அது. நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா சரி சரி. நார்மலா. அது மலர் மருந்து சாப்பிடலாங்க ஐயா? மலர் மருந்துனா நீங்க அது எப்படி உங்களோட இது கேட்கணும். உங்க கேஸ் வந்து எப்படி உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்கணும். அதை கேட்டுட்டு தான் நம்ம வந்து அதுக்கு மலர் மருந்தா இல்லை அதுக்கு கொஞ்சம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ வந்து மைண்ட் ரீதியா ஒரு விஷயம் இருக்குன்னா அது மலர் மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம். பிசிக்கலா சரி சரி. மட்டும்தான் இருக்குன்னா நீங்க அதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். நீங்க அதுக்கப்புறம் தொடர்பு கொள்ளுங்க நம்ம பேசலாம். சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். பெரியநாயகி அம்மா, வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். ஆஹ் வணக்கம் ஐயா. ஐயா இப்ப உடல் வந்து தன்னை தானே குணப்படுத்தி கொள்ளுதுன்னா இப்போ ஒரு ஃபீவர் வந்தா ஒரு 5 நாள் அல்லது 7 நாள், அதே போல கோல்டு ஆகுதுன்னா ஒரு 5 நாள் இல்ல ஒரு வாரத்துக்குள்ள சரியாகணும், அப்படிதானுங்க ஐயா? ஆமாம். இப்ப இது அந்த என்ன 6 ஆகுதுன்னா நம்பர் சில பேசும்போது ஃபாலோ பண்ணணும். ஐயா அந்த சொன்னல இப்போ 7 நாள் அப்படின்னா அப்படியே கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகி பீக்ல ஆ போயிட்டு அப்படியே கம்மியாகும். ஆ ஒரு பேட்டர்ன் இருக்கும் அது. ஆ ம். ஆ இது என்ன ஆகுதுன்னா சில குழந்தைகளுக்கு வந்து சரியாகுது, மறுபடியும் ஒரு வாரம் நல்லா இருக்காங்க, மறுபடியும் கோல்ட் ஆகுது, இல்ல மறுபடியும் ஃபீவர் மாதிரி இருக்கு, அப்புறம் அது சரியாகுது, மறுபடியும் இப்படி தொடர்ந்து வருடம் முழுக்க கூட இந்த மாதிரி சில குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்கய்யா? ஆமாங்க. அது எதனால, அது எப்படி நம்ம சரி பண்றது? ஆக்சுவலா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி வருடம் முழுக்க இருக்கு வந்து இயற்கையா வந்து அது குணமாகிறது இல்ல. அதுக்கு ஏதோ மருந்து டானிக் ஏதாவது கொடுத்து சப்ரஸ் பண்றாங்க இல்லைங்களா? அதனாலதான் வந்து அது அந்த மாதிரி அடுத்த ஒரு ஒரு மாதம் மாதம் உங்களுக்கு திரும்பி திரும்பி இந்த சளி வந்துகிட்டே இருக்கு. சப்ரஸ் பண்ணது திரும்பி வெளியே வருது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னையே சொல்லணும். நானும் சின்ன வயசுல இந்த மாதிரி மந்த் ஆன் மந்த் ஏதோ ஒரு சளி பிடிச்சிட்டு மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துல இருந்து பார்த்தோம்னா நான் மருந்தே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நான் ஸ்டாப் பண்ணேன் ஒரு 10th படிக்கும்போது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு 3 மாசம் தேக்கி வைக்கப்பட்ட கழிவுகள் மொத்தமா வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சளி பிடிக்கிறதே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி பிடிச்சா உண்டு, அவ்வளவுதான். மருந்து நம்ம எடுக்க கூடாது அப்ப? ஆமா, ஒரு இது என்னன்னா நம்ம சப்ரஸ் பண்ற மாதிரியான மருந்து எடுக்கக்கூடாது. இயற்கை மருத்துவம் எது எடுத்தாலும் அது எலிமினேட் ஆகி வெளியே போகும். ஆ சரி இப்போ சரி, நீங்க அதுதான். அலோபதிக்கான சப்ரஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு மருந்து எடுத்தீங்க அப்படின்னா சப்ரஸ் ஆகி உள்ள இருந்தது அப்படின்னா அது திரும்பி வெளியே வரதான் செய்யும். அதுதான் என்ன பண்றாங்க இப்போ, குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன இது வந்தோடனே உடனே போய் டாக்டர் கிட்ட போறாங்க, ஆமா அந்த மருந்து சொட்டு மருந்து அது இதுன்னு வச்சுட்டு கொடுக்குறாங்க, சரியாயிடுது. ஆமா, மறுபடியும் தொடர்ந்து அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா மறுபடியும் வருது. இது அப்படியே தொடர்ந்து அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு, வீக் ஆயிடுது குழந்தைங்கள. கண்டிப்பா. ம். ஆக்சுவலா என்ன நம்ம இந்த இயற்கை. மாதிரி தேக்கி வைக்கப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா லங்ஸ்ல தானே அவங்களுக்கு வந்து பாதிப்படையுது. அப்போ ம். லங்ஸ் பாதிப்படைந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்ததா வந்து அதோட துணை உறுப்புக்கான லார்ஜ் இன்டெஸ்டைனு, சைனஸ், தோலுக்கு அடியில தோல் தொந்தரவு வர்றது, இந்த மாதிரி நிறைய ஏதாவது வெளிப்படும் உங்களுக்கு. இனிஷியலா ம். சளி அப்படின்றது தான் ஒன்னா தெரியும். அதுதான் பிரச்சனையா இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே இருந்தா இத்தனை பிரச்சனை வந்திருக்காது. ஆனா தேக்கி வைக்க ஒன் பை ஒன்னா வீசிங், ஆஸ்துமா, டிபி வரையும் எடுத்துட்டு போகும். அதனாலதான் எளிமையா என்னென்ன கழிவுகள்லாம் வெளியேறதோ அது வெளியேற அனுபவிச்சிருவோம். அது நம்ம வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா சளி அப்படின்னா நம்ம நோய் அப்படின்னு நம்ம பயிற்று வச்சுட்டாங்க. ஆனா நோய் இல்லை, அது கழிவு நீக்கம். சரி. ஓகேங்க, நன்றிங்க ஐயா. ம். நன்றிங்க. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம ரெகுலரா வந்து காலையில சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒரு டைமிங்ல ஏர்லியராவே. ஆனா ஏதாவது ஒரு நாள் வந்து அந்த சாப்பாடு சாப்பிடாம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நைட்டு நேரங்கள்ல வந்து அந்த ஸ்டொமக் ஒரு மாதிரி பேர்ன் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த வலி தெரியுது, அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது, நம்ம சாப்பிடாதனாலதான் வலிக்குது அப்படின்றது. எல்லா நாளும் அந்த பெயின் கிடையாது. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வந்து அந்த ஃபுட்டு மிஸ் பண்ணிட்டோம், மத்தியானம் லேட்டா சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த பெயின் ஆகுது. அது எதனால இருக்கும் ஐயா? இப்போ எப்படின்னாமா இப்போ நீங்க பசி வருது இல்லைங்களா?
இப்போ மதியானம் பசி வருது, ஒரு மணிக்கு பசி வருது, நீங்க அந்த டைம்ல சாப்பிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா டைஜஷன் ஆயிடும். சப்போஸ் இப்போ வந்து அந்த பிபிடி தெரியுங்களா, அதிலே காட்டுறாங்க. இப்போ டைஜஸ்டிவ் எனர்ஜி வந்து 1 மணிக்கு பீக்ல இருக்கு, நீங்க அந்த டைம்ல சாப்பிட்டீங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்பரா நடக்கும். இப்போ 1 மணி தாண்டிடுச்சு அப்படின்னா ஓகே, நீங்க எந்த உணவு கொடுக்கல அப்படின்னா பாடி என்ன பண்ணணும்னா மெயின்டெனன்ஸ் எனர்ஜில இருந்து எடுத்துரும், எனர்ஜி எடுத்து உங்களோட எனர்ஜி சப்ளை பண்ணும். அப்போ டைஜஸ்டிவ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து நார்மலைஸ் ஆகும், உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம என்ன பண்றோம்னா சாப்பிடல 1 மணிக்கு அப்படின்னா 2-3 மணிக்கு பசி இல்லைனாலும் சாப்பிட்றோம். அப்ப என்ன ஆகும்னா டைஜஸ்டிவ் எனர்ஜி அங்க சுத்தமா இல்லாதனால, ஆனா நீங்க உணவு கொடுத்துட்டீங்களா அது அங்கேயே தங்கி இருக்கும், தங்கி இருந்து அது புளிக்க ஆரம்பிக்கும், புளிக்க ஆரம்பிச்சு அது அமிலத்தன்மையா மாறும். இதனாலதான் வயிறு வந்து பர்ன் ஆகும். எந்த ஒரு விஷயம்லாம் அமிலமா மாறுதோ அதெல்லாம் பர்ன் ஆகும். சரிங்களா? அதனால பர்ன் ஆகிறதுனால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருது. அப்ப என்னன்னா ஒண்ணு பசிக்கும் போது சாப்பிடணும், இல்ல அப்படின்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பாடு நிறுத்திடணும், அடுத்து எப்ப பசி வருதோ அப்ப சாப்பிடணும். ஓகேங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம மார்னிங்ல அந்த ஃபாஸ்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கிறோம்ல, அப்படி ஃபாஸ்டிங் இருக்கிற நேரம் வந்து மத்தியானம் சாப்பிட இன்னும் கொஞ்சம் லேட்டா, மத்தியானம் கரெக்டா அந்த 12 o'clock 1 o'clock சாப்பிடாம கொஞ்சம் லேட்டா அப்படி சாப்பிட டைம் வந்துருது. அப்படி சாப்பிடுற நேரம் வந்து நைட்டு அந்த பெயின் வருது. ஆமாங்க. ஓகே, அதாவது ஒரு பேச்சுக்கான டைமிங் சொன்னேன், பட் தினையும் ஒரே டைம்ல பசி வராது நமக்கு. சரிங்க. நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அது வேற வேற மாதிரி. இப்போ நீங்க உடல் உழைப்பு ஒரு நாள் கொடுக்குறீங்கன்னா பசி முன்னதாக கூட வரலாம், ஒரு நாளைக்கு வேலை இல்லை அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி கூட தள்ளி வரும். அதனால பசியை கவனிச்சுக்கோங்க. டைம் பார்த்து உங்களுக்கு வருது, பசி வருதுன்னா நீங்க அதுக்கு ஏதோ ஒரு அடாப்ட் ஆயிருக்கீங்க, 1 மணி ஆனா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அடாப்ட் ஆயிருக்கீங்க. பொதுவாக ஆஃபீஸ்ல இருக்கவங்க, ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. டைம் பார்த்து 8 மணி ஆச்சுன்னா சாப்பிடணும், 1 மணி ஆச்சுன்னா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். பட் எல்லா நாளும் அப்படி வராது. கரெக்டான அந்த 1 மணியை பார்த்து நம்ம பசி வராது. அதை நீங்க மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, பசியை நோட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரிங்க. ஓகே, நன்றிங்க. வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன்மா. வைரமணி கணேசன் அம்மா. வாழ்க வளம். நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா. நாங்க உடல் வந்து அசதியாவே எந்நேரமும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, அது எதனாலயா? அது ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொன்னு, உதட்டுல எரிச்சல் தன்மை வருது, அது எதனால இருக்குங்கய்யா? அதாவது பார்த்தோம்னா சொல்லலையா, மண்ணீரல் தான் நம்ம உடம்புக்கு வந்து சக்தியை வந்து அளிக்கக்கூடியது. என்ன உணவு சாப்பிட்டாலும் சத்துக்களை பிரிச்சு கொடுக்கக்கூடியது மண்ணீரல் தான். மண்ணீரலோட புற உறுப்பு தான் வந்து உதடு. ஓகேங்களா? அது வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க காட்டுது வெளியே புற உறுப்பு. நீங்க அப்ப வந்து கரெக்டா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். சரிங்களா? சாப்பாடு எடுத்துக்கணுமாய்யா? சாப்பாடு இல்லாம நீங்க முறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு புற உறுப்புலையும் வந்து சிம்டம் வெளியே தெரியுது. உதட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு மண்ணீரல்ல அது சிம்டம் வந்து இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தூக்கம் வருதுங்களா? இல்ல, அப்படிலாம் இல்லையா. அப்படி இல்லை. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து எனர்ஜெட்டிக்கா ஏதாவது காரமான விஷயங்கள் வருஷத்துக்கு அப்படி ஒரு டைம் இந்த மாதிரி வருது, ஒரு 3 மாசத்துக்கு இந்த மாதிரி இந்த சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த வெயில் காலத்துல, அதிக வெயில் காலத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான சூழ்நிலை வருது. மண்ணீரல் வந்து வெப்பம் அடைஞ்சிருக்கும். சரிங்களா? அதை நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டைம்ல உங்களுக்கு பொதுவா வெயில் காலத்துல தான் வருதுன்னு சொல்றீங்க, அப்போ அந்த டைம்ல நீங்க காரமான உணவு எடுத்துக்கூடாது. மண்ணீரலை வந்து காரம் இல்லாமன்னா, சுத்தமா காரமே இல்லாம அப்படின்னா ஓகேயா இருக்குயா? இல்ல இல்ல, இப்போ நீங்க வந்து பிரச்சனை இருக்கிறதுனால நீங்க கார உணவு எடுத்துக்க வேணாம்னு சொன்னது. இப்போ நான் பாத்தீங்க அப்படின்னா வெயில் காலத்துக்கு காரம் சாப்பிடுவேன். ஏன்னா மண்ணீரல் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ உங்களை அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நான் நார்மலா இருக்கும். சரியா சரியா. ஆனா இந்த டயர்ட்னஸ் எதனாலயா இருக்கும்? உடற்பயிற்சி பயிற்சி எல்லாமே காரணம் என்னன்னா மண்ணீரல் தான். உடம்புல வந்து உடல் சோர்வு அடிக்கடி ஏற்படுது அப்படின்னாலே சக்தி வந்து சரியா பரிமாற்றம் பண்ணல அர்த்தம். சாப்பிட்டது சரியா சரியா. அது எல்லாமே உங்களோட முக்கியமான காசு வந்து எங்க இருக்குன்னா ஸ்கிரீன்ல இருக்கு. அண்ட் அது ஆக்சுவலா
நீங்களே இருக்கலாம், உங்களுக்கு மைண்ட் ரிலேட்டடா இருக்கான்னு தெரியல. வந்து கேஸ் ஸ்டட் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு எங்க விஷயங்கள் இருக்கு. நான் பொதுவா சொல்றேன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது. நீங்க அப்படியே நீங்க ஸ்கிரீன்ல தான் இருக்குன்னு எடுத்துக்க வேணாம். ஓகேங்களா? நன்றிங்க நன்றிங்க. ஓகே. வாழ்க வளமுடன்மா. ரஞ்சனி அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்போ வந்து ஒரு சிலர் சொல்றாங்க காலையில சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா பசி எடுத்தாதான் சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயமும் சொல்றாங்க. இப்போ காலையில பசி எடுக்கலைன்னா சாப்பிடணுமா? எதை ஃபாலோ பண்றதுங்கய்யா? பசி எடுக்கணும்னா சாப்பிட வேணும். அப்ப காலையில ஸ்கிப் பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லையாங்கய்யா? அதுக்கு பயப்பட. அப்ப நம்ம இல்ல இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கணும். இப்போ வந்து பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, காலையில நீ சாப்பிட்டு பார்க்கணும். பசிக்காத போது நீங்க சாப்பிட்டு பார்க்கணும். உங்க உடம்புக்கு டிஸ்கம்ஃபர்ட் வந்து உண்டாகும். அப்போ நிறைய ஆய்வுகள் இருக்கலாம். நம்ம உடம்புக்கு வந்து எது பொறுத்ததோ அதான் நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க உடம்புல வந்து பசிக்காத போது சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் வந்து ஏற்படும். செரிமானம் சரியா இருக்காது. ஒரு நாள்ல தெரியாது. நீங்க ஒரு வாரம் பசிக்காத போது சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரும். அப்போ இது வந்து ப்ராப்பரான ஒரு அட்வைசஸ் கிடையாது. எந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனும் இதை வந்து சொல்லவே இல்லை. இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, காலைல வந்து நம்ம வந்து சாப்பிடணும். 12 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து இரவு வந்து தூங்குறோம். அப்போ வந்து உடம்பு வந்து ஃபாஸ்டிங்ல இருக்கு. அதை வந்து பிரேக் பண்ணுவோம், பிரேக் ஃபாஸ்டிங் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா இது அவங்கள பொறுத்தவரை என்னன்னா, ஒரு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அது 3-4 மணி நேரத்துல செரிச்சு போயிடும் அப்படின்றது அவங்களோட கான்செப்ட். பட் நம்மளோடது என்ன அப்படின்னா, செரிக்கிறதோட நிக்கல. அது என்ன ஆயிரும்னா உடம்புல வந்து நீங்க டைஜஸ்டிவ் எனர்ஜியா நம்ம சாப்பிட்றது வந்து உருமாறி மெயின்டெனன்ஸ் எனர்ஜியா போய் அது வந்து நமக்கு சேமிப்பு எனர்ஜியாவே மாறிடும். சரிங்களா? நம்ம சாப்பிட்ற உணவு நம்மளோட ஃபங்க்ஷன், நம்ம வந்து செயல்பாடு, நம்ம உடல் மனம் செயல்பட்டதுக்கு போக மீதி இருக்க எனர்ஜி நமக்கு சேமிக்கப்படும். சரிங்களா? அதனால நம்ம வந்து எப்போ வந்து பசி வருதோ அப்பதான் நமக்கு வந்து இந்த எனர்ஜி எல்லாமே செலவாயிடுச்சு அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. அப்போனா அதை நம்ம உடம்பு சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டா போதும். இந்த அட்வைசஸ் வந்து நிறைய வருது. அதாவது இவ்வளோ கலோரி சாப்பிடணும், இவ்வளோ இந்த டைம்ல சாப்பிடணும், அதெல்லாம் எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. நன்றிங்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். டவுட் கிளியர், சூப்பரா கிளியர் பண்ணிட்டீங்க. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரமும் அன்பர்களின் கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் தெளிவாகவும் பதிலளித்த ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க லீவ் ஆகுறதா